நடிகைக்கு நடந்த மிகப்பெரிய துரோகம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் 2024 அஸ்வின் டைரக்ஷன்ல அமிதாப் பச்சன், பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், சோபனா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே நடிச்சு ரிலீஸ் ஆன பேன் இந்தியா படம் தான் கல்கி 2898 AD. படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரசிகர்களை ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்த்துச்சு. படம் புரியவே இல்லை, தூங்கிட்டேன், ஓகே ரகம் தான், ஒன் டைம் வாட்ச் மூவி, சூப்பர்னு கலவையான விமர்சனத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ல 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிச்சு. படத்தோட முடிவில் 2ஆம் பாகத்துக்கான தொடக்க புள்ளியை வச்சு கெத்து காட்டியிருப்பார் அஸ்வினாக். அந்த வகையில் படத்தோட 2ஆம் பாகத்தோட VFX ஒர்க் நடந்துட்டு இருக்க இந்த நிலையில 2ஆம் பாகத்துல தீபிகா படுகோன் இல்லைன்னு வைஜெயந்தி மூவிஸ் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. அந்த அறிவிப்பு பதிவுல கல்கி 2898 AD போன்ற படங்கள்ல நடிக்க ஒத்துழைப்பும் சில விஷயங்களும் தேவைப்படுது. நீண்ட ஆலோசனைக்கு பிறகு தீபிகாவும் கல்கி AD குழுவும் தனித்தனி பாதையில செல்ல முடிவு செய்திருக்கோம். சோ தீபிகா படுகோன் கல்கி 2898 AD உடைய 2ஆம் பாகத்துல இருந்து நீக்கப்படுறாருன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிருப்தியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலி படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஃபீல் கண்டிப்பா இருக்கும். மேலும் பிரபல தெலுங்கு இயக்குனர் சந்தீப் ரெட்டி டைரக்ட் பண்ண போற ஸ்பிரிட் படத்துல இருந்தும் தீபிகா படுகோன் லேட்டஸ்டா நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.